அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, சான்றோர் கூற்றுகளுடைய தொடரில் உங்களை சந்திப்பதில் அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்துகிறோம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் வபாரக் அல்லாஹு ஃபீக்கும். அப்துல்லாஹ் இப்னுல் முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், இய்யாக அன் தஜ்லிஸ மஅ ஸாஹிபி பித்அத்தின். இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் உன்னை எச்சரிக்கிறேன். எதிலிருந்து? நீ பிதஅத்துவாதிகளோடு அமர்வதிலிருந்து, நீ பிதஅத்துவாதிகளோடு பழகுவதிலிருந்து நான் உன்னை எச்சரிக்கை செய்கிறேன் என்று அப்துல்லாஹ் இப்னுல் முபாரக் ரஹிமஹுல்லா அவர்கள் கல்வி மாணவர்களாகிய நமக்கு இந்த உபதேசத்தை கூறுகிறார்கள். இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய, விளங்கிக் கொள்ள வேண்டிய அடிப்படைகள் என்ன? முதலாவதாக, பித்அத் என்றால் என்ன? எந்த ஒரு கொள்கை, எந்த ஒரு செயல் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இல்லையோ, எது கண்ணியத்திற்குரிய சஹாபாக்களிடத்திலே இல்லையோ, அந்த கொள்கை, அந்த சொல், அந்த செயல் பித்அத்தாக இருக்கிறது, அனாச்சாரமாக இருக்கிறது. அனாச்சாரம் வழிகேடு, வழிகேடு நரகத்தில் தள்ளிவிடும். இங்கே என்ன சொல்ல வருகிறார்கள் இமாம் அவர்கள்? கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாம் அதை கவனமாக கவனிக்க வேண்டும். சொல்கிறார்கள், இந்த பித்அத்துகளை யார் பரப்புகிறார்களோ, இந்த பித்அத்துகளை யார் பரப்புகிறார்களோ, எந்த கொள்கை குர்ஆன் ஹதீஸிலிருந்து எடுக்கப்படவில்லையோ, எந்த கொள்கை சஹாபாக்களின் அந்த வழிகாட்டுதல்களிலிருந்து எடுக்கப்படவில்லையோ, அந்த கொள்கையை யார் பரப்புகிறார்களோ, அந்த செயலை யார் மார்க்கத்தில் மக்களுக்கு நடைமுறைப்படுத்துகிறார்களோ, அவர்கள் இந்த சமுதாயத்தில் மிகவும் ஆபத்தானவர்கள். இந்த மார்க்கத்திலே ஒன்று பெரும்பாவம் அடையாளம் காணப்பட்டவை: விபச்சாரம், திருடுதல், மது, போதை, இவை போன்ற செயல்கள். இவையெல்லாம் பெரும்பாவம். இவற்றை செய்யக்கூடியவர்கள் இன்று இல்லை என்றாலும் நாளை அல்லாஹுவின் பயத்தால் அவர்கள் திருந்தி விடுவதற்கு அங்கே வாய்ப்பு இருக்கிறது. இன்னொன்று இருக்கிறது, பித்அத். இந்த பித்அத் எப்படி என்றால், ஒரு மனிதன் மார்க்கத்தில் சொல்லப்படாத ஒன்றை கொண்டு அல்லாஹுவை வணங்க முயற்சிப்பான். மார்க்கத்தில் வழிகாட்டப்படாத ஒன்றை கொண்டு அல்லாஹுவை நெருங்க முயற்சிப்பான். மார்க்கம் அனுமதிக்காத ஒன்றை கொண்டு அவன் அல்லாஹுடைய பொருத்தத்தை, மறுமையின் வெற்றியை, சொர்க்கத்தின் பாக்கியத்தை அடைய தேடுவான். அதுதான் பித்அத். நீங்கள் அல்லாஹுவை திருப்திப்படுத்த வேண்டும் என்றால், அல்லாஹுடைய அன்பை அடைய வேண்டும் என்றால், அல்லாஹுடைய மன்னிப்பை அடைய வேண்டும் என்றால், அதற்காகத்தான் அல்லாஹு தஆலா நமக்கு குர்ஆனை இறக்கி இருக்கிறான். அதற்காகத்தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான். அத்தியுல்லாஹ் வ அத்தியு ரசூல். அல்லாஹ்விற்கு கீழ்ப்படியுங்கள், ரசூலுக்கு கீழ்ப்படியுங்கள். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி. நபியை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். வமா ஆதாக்குமுர் ரசூலு ஃபஹுது வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. நபி கொண்டு வந்ததை எடுத்துக்கொள்ளுங்கள், நபி தடுத்ததை விட்டு விலகி விடுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். நமக்கு இந்த மார்க்கத்தில் எல்லாம் அல்லாஹுடைய தூதர் தான். வ இன் துத்தியூஹு தஹ்தது. நபிக்கு கீழ்ப்படிந்தால்தான் நமக்கு வெற்றி, நபிக்கு கீழ்ப்படிந்தால்தான் நமக்கு ஹிதாயத். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேரண்டி, உறுதி கொடுக்கப்பட்டவர்கள், பாதுகாக்கப்பட்டவர்கள். வன் நஜ்மி இதா ஹவா மா ضل صاحبكم وما غوى وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى. ஆகவே சகோதரர்களே, நாம் ஒவ்வொன்றையும் அல்லாஹுடைய தூதரின் வழிகாட்டுதல் படிதான் செய்ய வேண்டும். நம்முடைய தொழுகை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித் தந்தது போன்று இருக்க வேண்டும். நம்முடைய வணக்க வழிபாடுகள், அதாவது எந்த ஒன்றை கொண்டு அல்லாஹுவின் பொருத்தத்தை அடைய நாடுகிறோமோ, எந்த ஒன்றை கொண்டு அல்லாஹுவை திருப்திப்படுத்த விரும்புகிறோமோ, எந்த ஒன்றை நம்முடைய சொர்க்கத்துடைய அமலாக நினைத்து செய்கிறோமோ, அது கண்டிப்பாக இந்த மார்க்கத்தில் வழிகாட்டப்பட்டதாக இருக்க வேண்டும். வழிகாட்டப்படாத ஒரு கொள்கையை கொண்டு, வழிகாட்டப்படாத ஒரு அமலை கொண்டு நாம் மறுமையின் வெற்றியை, சொர்க்கத்தை அடையவே முடியாது. யார் இத்தகைய காரியங்களை, அதாவது மார்க்கம் வழிகாட்டாத ஒரு அமலை மார்க்கமாக ஆக்க முயற்சிப்பார்களோ, அதை மக்களுக்கு மத்தியிலே பரப்புவார்களோ, அவர்கள் சாஹிபுல் பித்ஆ. அது கொள்கை சார்ந்ததாக இருக்கட்டும், அல்லது செயல் சார்ந்ததாக, அமல்கள் சார்ந்ததாக இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் சரி, அது பித்அத், வழிகேடு. எப்படி தர்காக்கள் அது சார்ந்த இந்த செயல்கள் எல்லாம் பித்அத்துகளாக இருக்கின்றனவோ, அது போன்றுதான்
கொள்கையில் மார்க்கத்தில் இல்லாதவற்றை மார்க்கமாக தங்களுடைய சிந்தனைகளை எல்லாம் மார்க்கத்திலே புகுத்துவது இதுவும் வழிகேடுதான். ஆக யார் இப்படி வழிகேடான பிதஅத்துகளுடைய சிந்தனைகள் உடையவர்களாக இருக்கிறார்களோ, மக்களை பிதஅத்தின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, அவர்களிடத்தில் பழகுவதிலிருந்து, அவர்களோடு நட்பு வைப்பதிலிருந்து, அவர்களோடு தோழமை கொள்வதிலிருந்து, அவர்களது சபையிலே அமர்வதிலிருந்து இங்கே அப்துல்லாஹ் இப்னுல் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நம்மை எச்சரிக்கின்றார்கள். இதன் காரணமாக உள்ளங்களிலே அந்த பிதஅத்துடைய முஹப்பத் ஏற்பட்டு விடுமையானால், அந்த பிதஅத்தை ஒருவன் சரிகாண ஆரம்பித்து விடுவானேயானால், அது அவனுடைய மறுமை வாழ்க்கைக்கு, அழிவுக்கு, நாசத்திற்கு போதுமானதாக இருக்கும். அல்லாஹுடைய வெறுப்புக்கு, அல்லாஹுடைய கோபத்திற்கு காரணமாக ஆகிவிடும். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரும் பாவிகளை கோபிப்பதை விட இந்த பிதஅத்வாதிகளை அவ்வளவு கடுமையாக வெறுக்கிறான், கோபிக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் சொல்லில், செயலில், கொள்கையில் பிதஅத்துகளிலே சிக்கி அழிந்து நாசமாவதிலிருந்து பாதுகாப்பானாக. ஒவ்வொரு வகையான சிறிய பெரிய பிதஅத்துகள், கொள்கை சார்ந்த, அமல் சார்ந்த அனைத்து விதமான பிதஅத்துகளில் இருந்து அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும். இன்ஷா அல்லாஹ் சான்றோர் கூற்றுகளுடைய மற்றொரு தொடரிலே உங்களை சந்திப்போம். ஜஸாக்குமுல்லாஹு கைரன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ்.